giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby. Can't twist myself at the spine. Don't wanna overthink it, baby. It's just twist your body and mine. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம், இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா தட்டி இடித்து பவுடர் பண்ணிக்கோங்க. பொதுவாக ரசத்துக்கு வந்து நம்ம கையை வச்சு இடித்து அரைக்கும்போது ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4-5 பல்லு பூண்டை லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். தக்காளி கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகு ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானோன்னா கடுகு ஆட் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-10 போல் வெந்தயம். ரெண்டு வரமிளகா. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியை சேர்த்துடலாம். சேர்த்தோன்னே நல்ல மணமாக இருக்குது. பொதுவாகவே நம்ம ரசத்துக்கு பொடி அரைக்கும்போது கையை வச்சு நல்லா இடித்து அரைச்சோன்னா ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரசத்துக்கு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ரசத்துக்கு ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. அங்கங்கே கொதி வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ரொம்ப அட்டகாசமான மிளகு ரசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.